வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? சுவையான மாங்காய் வெல்லம் பச்சடி. இதற்கு என்ன பொருட்கள் தேவை என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். மாங்காய் 2, வெல்லம் 150 கிராம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கடுகு கொஞ்சம், உப்பு கொஞ்சம். ஃபஸ்ட்டு மாங்காவை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்கிற மாங்காவை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பார்த்து போடுங்க, மேலே தெறிக்கும். போட்டுட்டு அதை மெதுவாக நல்லா கலருங்க. ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு அதை கலருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ மூடி போட்டு வச்சுடுங்க. இப்போ நல்லா கலரிக்கிட்டே இருங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே மிளகாத்தூள் போடுங்க. கொஞ்சம் உப்பு, இல்லை நிறைய உப்பு போடக்கூடாது, ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக உப்பு போடுங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்க்கறதுனால நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலரிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கலருங்க. இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, இது வேகிறதுக்காக. இப்போ நல்லா கலரிட்டு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அது நல்லா வேகணும், மாங்காய் நல்லா வேகணும். இப்போ திறந்து பாருங்கள். லைட்டாக கலரிட்டு எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை எடுத்து அதில் போட்டுடுங்க. வெல்லத்தையும் கூட சேர்த்து நல்லா கலருங்க. இப்போ மூடி போட்டு வச்சுடுங்க. மாங்காய் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பிசு பிசுப்போடு இருக்குது. வெல்லம் நம்ம போட்டிருக்கிறதுனால இதை நல்லா பிசு பிசுன்னு கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிசு பிசுப்பாக இருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.